பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். தொகுதி மறுவரையறையை திரும்பப் பெற வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற உள்ள தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடக்கும் என தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் OPS இல்லம் முன்பு கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தொகுதி மறுவரையறை மசோதா நகலை ஓ பன்னீர்செல்வம் எரித்து மத்திய அரசுக்கு எதிராகவும் சட்ட மசோதாவிற்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினார். தொகுதி மறுசீரமைப்பு மூலம் வடமாநிலங்களில் தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தி தமிழக தொகுதி எண்ணிக்கையை குறைக்க பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்கண்டார்கோட்டை, விவேகானந்தன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்திய பாஜக அரசு தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி வழங்குவதில்லை, ஜல்ஜீவன் திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதி வழங்கவில்லை மற்றும் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியையும் வழங்கவில்லை என தெரிவித்த அவர், தொகுதி மறுசீரமைப்பு மூலம் வடமாநிலங்களில் தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தி தமிழக தொகுதி எண்ணிக்கையை குறைத்து தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க வேண்டும் என பாஜக அரசு திட்டமிடுவதாக கடுமையாக சாடினார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி அதை சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற தொகுதி மறுசீரமைப்புல ஒன்றிய அரசு அவங்க முழுமையா கவனம் செலுத்தினாங்கன்னா அதை எதிர்க்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று நாம சொல்றோம். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், நாளைக்கு எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துல கை வைக்கக்கூடிய வேலையை அவங்க செஞ்சுட்டு வட மாநிலத்தை சார்ந்தவங்க மட்டும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை அவங்க கொண்டு போயிடுவார்கள். அதற்காக தான் இன்றைக்கு காலம்பரை கூட நானும் என்னோட வீட்டுல கருப்பு கொடியை ஏற்றி அந்த ஒன்றிய அரசுக்கு எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழியில எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றோம். ஆக தொடர்ந்து நம்முடைய மாநில உரிமைகளும் தேவை, நம்முடைய தொகுதி சார்ந்து நம்முடைய பகுதி சார்ந்த வளர்ச்சியும் தேவை. இது அனைத்தையும் இன்னைக்கு பேணி காக்கக்கூடிய ஒரு இயக்கம் எது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கிற கூட்டணியும் தான் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த கொளுத்துகின்ற வெயிலும் நின்னதுக்கு என்னுடைய நன்றிகள். ஆக தொடர்ந்து உங்களுடைய வாக்கினை 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வீட்டு மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களுடைய பாதமலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி. சேலம் மாவட்டம் ஓமலூரில் அடுத்தடுத்து அரங்கேறிய 2 நகை பறிப்பு சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டியில் உள்ள பேக்கரியில் வேலை பார்த்து வந்த கோகிலா என்பவரிடம் பொருள் வாங்குவது போல் வந்த மர்ம நபர் கோகிலா கழுத்தில் இருந்த 6 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தாக்கிவிட்டு தப்பியோடினார். இதனிடையே தேர்தல் ஆலோசனை கூட்டம் முடிந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஓமலூர் கிழக்கு ஒன்றிய பாஜக பெண் நிர்வாகி ஜெயலட்சுமியை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கீழே தள்ளிவிட்டு 5 சவரன் தாலிச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர். இந்த 2 சம்பவங்கள் குறித்தும் தீவட்டிப்பட்டி மற்றும் கருப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து CCTV காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். உதகை அருகே குடும்ப தகராறு காரணமாக வீட்டை விட்டு வெளியேறிய பெண் புலி தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் அனுபபுரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பார்வதி கடந்த 11ஆம் தேதி இரவு குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் 2 நாட்களாக வீடு திரும்பாதது குறித்து அவரது குடும்பத்தினர் காவல்துறை மற்றும் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பைக்கரா வனச்சரகர் மஞ்சு ஹாசினி தலைமையில் வனத்துறையினர் மற்றும் நக்சல் தடுப்பு சிறப்பு படையின் ஒமேகா பிரிவினரும் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்த தேடுதலில் கற்பகம் காப்பு காட்டில் பார்வதியின் உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் புலி தாக்குதலால் பார்வதி உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பார்வதியின் உடல் பாகங்கள் பிரேத பரிசோதனைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாகனங்களுக்கான LPG மற்றும் CNG எரிவாயு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் ஆட்டோ மற்றும் வாடகை வாகன ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக தாம்பரம், கடப்பேரி, முடிச்சூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல LPG எரிவாயு நிரப்பும் நிலையங்கள் கையிருப்பின்றி தற்காலிகமாக மூடப்பட்டதால் எரிவாயு கிடைக்கும் நிலையங்களிலும் வாகனங்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எரிபொருள் நிரப்புவதற்காகவே ஓட்டுநர்கள் தினசரி 2 முதல் 3 மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதால்
சவாரி நேரமும் வருமானமும் பெருமளவு குறைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வாடகை வாகன ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதில் அரசு உடனடியாக தலையிட்டு தடையின்றி எரிவாயு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாடகை வாகன ஓட்டுநர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.